அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். பீச் பறிக்கிறதுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஃபார்ம். இது 300 ஏக்கர் அளவு உள்ள ரொம்ப பெரிய ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாவே வந்து நெறைய காய்கறிகள், பழங்கள், கீரை அப்படின்னு நெறைய கெடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிக் போட்டிருப்பாங்க. ஸ்ட்ராபெர்ரில ஆரம்பிச்சு வரிசையா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நெறைய பழங்கள் வந்து நம்ம போய் அங்க பறிச்சுட்டு வரலாம். வருஷம் முழுவதும் அது ஓப்பன் தான் இந்த ஃபார்ம். ஆனா வின்டர் டைம்ல மட்டும் நம்ம டைமிங் செக் பண்ணிட்டு அங்க போகணும். நம்ம கடையில வாங்குறத விட இந்த மாரி ஃபார்ம்ல வந்து நம்மளே பறிச்சு இங்க வாங்கிட்டு போற பழங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்ல சுவையாவும் இருக்கும். அதுவும் ஃபேமிலியா போய் பசங்க கூட சேர்ந்து இந்த பழங்கள் பறிச்சுட்டு அத வாங்கிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு பிக்னிக் போயிட்டு வர்றது மாரி ரொம்பவே நல்லாருக்கும். நாங்க பார்த்தீங்கன்னா, போன முறை செர்ரி பிக்கிங் வந்தபோது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சீசன்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்தோம். அதனால பழங்கள் பறிச்சு அந்த பேஸ்கெட்ட ஃபில் பண்ணக்குள்ளேயும் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன் இந்த தடவ, பீச் பிக்கிங் அப்படின்னோனே உள்ள நுழைஞ்சோனே ஒரு குட்டி மரத்துல இருக்கிற குட்டி பழத்த பறிச்சுட்டேன் நானு. ஆனா பார்த்தீங்கன்னா, உள்ள போன பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா எல்லாமே ரொம்ப அழகா பழுத்து, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மரத்துல எக்கச்சக்கமான பழங்கள், அவ்ளோ பழங்கள் இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எல்லாம் நல்லா பழுத்து இருந்துச்சு. அதேபோல நெறைய பழங்கள் அதுவே தானா கீழ விழுந்து கீழ நெறைய இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே கெட்ட பழங்கள் இல்ல. எல்லாமே ரொம்ப நல்ல பழங்கள் தான். அது நல்லா பழுத்ததுனால அதுவே தானா கீழ விழுந்திருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரத்துலயுமே பார்த்தீங்கன்னா, குறைவான பழங்களே இல்ல. எல்லாமே கொத்து கொத்தா ரொம்ப நெறைய நெறைய இருந்தது. நான் இந்த பழ மரத்த இப்ப தான் முதல் முறையா பார்க்குறேன். இந்த மரத்தோட இலைகள்லாம் பார்த்தா ஏதோ மாவிலை மாதிரி நீள நீளமா இருக்கு. இந்த ஒரு பேக் நெறைய நம்ம பறிச்சோம்னா $22 ரொம்பவே ஒர்த்து தான். நமக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. கடையில பார்த்தீங்கன்னா, ஐஸ்ல வச்சு இருக்கிற பழங்கள் தான். அந்த மாதிரி இல்லாம நம்ம நேரடியா மரத்திலிருந்து பறிச்சு வாங்குறோம். அதுவும் ஏதோ நம்ம வீட்டு மரம் மாதிரி, நம்ம வச்ச மரம் மாதிரி நம்மளே பறிச்சுட்டு வர்றது, அது ஒரு தனி தான். இது ஒர்த்து தான் இந்த பணம். நான் இந்த பழங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயி ஒவ்வொரு பழத்த ஆர்வமா பார்த்து பார்த்து பறிச்சுட்டு இருக்கேன். ஆனா என் பொண்ணு என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மரத்துல இருக்க அந்த சாப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அவங்க ரொம்ப ஃபெமிலியர். ஏன்னா அவங்க வயலின் வாசிக்கிறதுனால இது ராசன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள்ல எத்தன பேரு இது மாதிரி சின்ன பிள்ளையில ட்ரீ சாப்ல விளையாண்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மரத்திலேயே ரொம்ப அழகா பழுத்து இருக்கு. நான் பறிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் மெதுவா அது அடிபடாம பறிக்கணும் அப்படின்னு பார்த்து பறிச்சாலுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த அந்த குச்சி அந்த கிளையில இருக்க அந்த குட்டி குச்சி, அந்த காம்பு பட்டே வந்து அது ஒரு மாரி அப்படியே பழத்த அமுக்கிடுது. அந்த மாரி இருந்தது. ரொம்பவே நல்லா பழுத்து சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு. நான் இப்ப பறிக்க போற இந்த பழத்த பாருங்களேன். எவ்ளோ பெரிய பழம் தெரியுமா? இருக்கிற பழங்கள்லயே பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப பெருசு. பாருங்க எவ்ளோ பெருசு. இந்த பீச்சோட வெரைட்டி பேரு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹெவன். இனிப்பா இருக்கு. நல்லா இனிப்பு. புளிப்பே இல்ல. நல்லா பழுத்த உடனே சாப்பிட்டோம்னா நல்லா இனிப்பா இருக்கு. எனக்கு இன்னைக்கு இந்த ஃபார்முக்கு வந்து இந்த பழங்கள்லாம் பறிச்சது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஃபார்மோட பேரு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆர்ச்சிட் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா, ஹாரிஸ்பர்க்ல இருக்கு. உங்களுக்கு இந்த ஃபார்ம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.